அன்பு தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொலி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டெல்லியில் நடந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி அந்த மாணவர் அமைப்பு வந்து நீட் பேப்பர் தாள் கசிவுக்கு எதிராக வந்து போராட்டம் நடத்துனாங்க. போராட்டம் நடத்தி அதில் வந்து உயிரிழந்த மாணவர்களுக்கான நீதி கோரி வந்து இந்த போராட்டம் தொடங்கிச்சு. இந்த போராட்டம் வந்து நீங்கள் வந்து ஒன்று புரிஞ்சுக்கணும், இந்த போராட்டம் வந்து நீட் விலக்கா இல்லை வந்து நீட்டில் வந்து நீட் பரீட்சையில் வந்து ஆனால் சீர்திருத்தமா அப்படிங்கிறது தான் நீங்கள் பார்க்கணும். இங்கே தமிழ்நாட்டில் என்ன மாதிரி கோரிக்கை வச்சு மாணவர்கள் போராடிட்டு இருந்தாங்கன்னா, நீட் வந்து விலக்கு, தமிழ்நாட்டுக்கான விலக்கு அப்படின்னு சொல்லி மாணவர்கள் போராடினாங்க. ஆனால் டெல்லியில் போராடின மாணவர்களோட இது வந்து அப்படி இல்லை. பரீட்சையில் வந்து சீர்திருத்தம்னா பேப்பர் தாள் கசிவு, அதை வந்து தடுக்க தவறிய அந்த அந்த துறை சார்ந்த அமைச்சர் ஐயா தர்மேந்திர பிரதான் சொல்லி சொல்லக்கூடிய அவர் வந்து அதுக்கு பொறுப்பேற்று அவர் வந்து அந்த பதவியில் வந்து ராஜினாமா பண்ணணும் அப்படிங்கிறதான் அந்த மாணவர்களோட கோரிக்கை. கிட்டத்தட்ட ஒரு மாதம் தாண்டி போராட்டம் நடந்து கடைசியில் மாணவர்கள் மேலே தடியடி நடத்துனாங்க. தடியடி நடத்துனது மட்டும் இல்லாமல் கண்ணீர் போய் கொண்டு வீசினாங்க. சின்ன மாணவர்கள் வந்து ஒரு 16-17 அந்த இளம் பருவ மாணவர்கள் வந்து காவல்துறை தாக்குனது நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. நீங்கள் வந்து செய்திகளில் பெரும்பாலும் பார்த்துருக்க வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா சமூக வலைதளங்களில் நிறைய காணொலிகள் இதே போல் எண்ணற்ற காணொலிகள் கிடக்கு, நீங்கள் பார்க்கலாம். அதில் கடைசியாக வெற்றி பெற்றதுனால அதை வந்து மாணவர்கள் இப்போ அந்த போராட்டத்தை கைவிட்டு கலைஞ்சு போயிட்டாங்க. ஆனால் இப்போ என்ன நடக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அரசாங்கம் வந்து இந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்ட மாணவர்களை ஒவ்வொருத்தரையாக தேடி அவர்கள் மேலே வழக்கு பதிவு பண்ணி அவர்களை கைது பண்ணுற நடவடிக்கையில் இப்போ இறங்கியிருக்கு. இன்றைக்கி இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் பார்த்தேன், டெல்லியில் ஜந்தர் மந்தர் அந்த இடத்துல போராடின மாணவர்கள் வந்து அங்கே பக்கத்துலேயே வந்து ஏதோ அதில் கலந்துக்கிட்ட மாணவர்கள், அந்த போராட்டத்தில் பல்வேறு பகுதியில் வந்து போய் கலந்துக்கிட்ட மாணவர்கள் வந்து ஒரு சில மாணவர்கள் வந்து அங்கே ஒரு விடுதியில் தங்கியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அவங்கள இன்றைக்கி காவல்துறை வந்து கைது பண்ணியிருக்கு. கைது பண்ணதும் எப்படின்னா, சாதாரணமாக கைது பண்ணலை, கடுமையாக காவல்துறை தாக்கி அவங்கள கைது பண்ணிட்டு போயிருக்கு. நம்மளோட கேள்வி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த நாடு வந்து இவங்களுக்கு மட்டும்தானா, இல்லை எல்லாருக்கும் பொதுவானது தானா, இல்லை ஆட்சி அதிகாரத்தில் இருக்க இவங்க தான் அதை உரிமை போராட முடியுமா? நம்ம வந்து கேள்வி கேட்கக்கூடாதா? இவங்க நம்மளுக்காண்டி வேலை பார்க்குறாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் கேள்வி.